கூடுவாஞ்சேரியில் உள்ள ஒரு தனியார் குழந்தைகள் காப்பகத்தில் பாலியல் தொல்லைக்கு குழந்தைகள் உள்ளாகியதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பல்வேறு விதமான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகியுள்ளனர் என கூறப்படுகிறது. குழந்தைகள் நல அதிகாரிகள் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கொடூரச் சம்பவத்தில் காப்பக உரிமையாளர் அருள்தாஸ், அவரது மகள் பிரியா மற்றும் கார் ஓட்டுநர் பழனி ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மீது கடுமையான போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவுகள் செய்யப்பட்டுள்ளன. அதிலும் பாதுகாப்புக்கான இடமான காப்பகத்தில் இந்த துயர சம்பவம் நடந்துள்ளதால் இது மேலும் கடுமையான குற்றமாக வகைப்படுத்தப்படும். இத்தகைய சம்பவங்கள் குழந்தைகளின் மனநலத்தையும் எதிர்கால நம்பிக்கையையும் பெரிதாக பாதிக்கின்றன. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் சட்ட ரீதியாக போக்சோ ஆக்ட் 2012, புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் செக்ஷன் 7, குழந்தைகள் மீது பாலியல் தொந்தரவு அளித்தல், குறைந்தபட்சம் 3 ஆண்டு சிறை, அதிகபட்சம் 5 ஆண்டு சிறை அபராதத்துடன் வழங்கப்படும். செக்ஷன் 9, குழந்தையின் பாதுகாப்புக்காக பொறுப்பேற்றவர்கள் இவ்வாறு செயல்பட்டால் அது அக்ரவேட்டட் அஃபென்ஸ் ஆக மாறும். பனிஷ்மெண்ட் 5 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை அபராதத்துடன் வழங்கப்படும். இது மாதிரியான சட்டம் ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள்.